வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாங்க. தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். தேங்காய் வந்து அரை முறி திருவி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து தயிரை வந்து நான் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் தேங்காய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். மோர் குழம்பு வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, நார்மலான காரமாக தாங்க இருக்கணும். அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் போடுறேங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே திருவி வச்சுருக்கேன். அரை முறி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் வந்து இதில் பருப்பு ஊற வச்சது, அரிசி எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. இது மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். நல்ல மையாக அரைச்சிடலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. அரைக்கும் போதே மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி சின்ன வெங்காயமாக இருந்தது, 10 அன்னத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் சேர்த்து வெந்தயமும் நல்லா வெடிச்சிடட்டும். ஆனால் இது கருகிடக்கூடாது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பல்லாரி வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சதை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடட்டும். இப்போ நம்ம அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கடுகு வெந்தயம் எதுவுமே கருகக்கூடாது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வடை போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக இஞ்சி பச்சடி வச்சுக்கலாங்க. இஞ்சி பச்சடி ஏற்கனவே நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு அரைச்ச இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம தயிர் ஊற்றும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு இந்த இதுக்கு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கெட்டியாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றும்போது கரெக்டாக ஆயிரும். நார்மலாக நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக கொதித்து வரட்டும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தரன்னு கொதிச்சா மோர் குழம்பு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அந்த கொதி வந்துருச்சா. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து திரிஞ்சு இருக்கக்கூடாது. மிக்சியில் வந்து ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தயிரை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. மோர் குழம்பு கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ வந்து இது கொதிக்கவே கூடாது. சூடானால் மட்டும் போதும். மோர் வந்து கொதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்ல சூடு வரட்டும். சைடில் ஃபுல்லும் அப்படியே நுரக்கூட்டி வருத மாதிரி வரும். வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வெறும் மோர் குழம்பு தான். இதில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதக்கி வேக வச்சு போட்டுக்கலாம். தடியங்காய் வேணும்னா கூட அதை வதக்கி போட்டுக்கலாம். வடை போட்டுக்கலாம். எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இதோட இது வந்து வெறும் மோர் குழம்பு தான். சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ
லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுதா, அவ்வளோதான். இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டான மோர் குழம்பு தயாராகிட்டு. என்னோடய சமையல் பிடிச்சிருந்துன்னா அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.